வோங் மக்களால் நம்பப்படும் ஒரு புராண கதை ஒன்று உள்ளது. சூரியனும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள். அதிக நேரம் ஒன்றாகச் செலவிட்ட காதலர்கள் அதீத காதலால் தங்கள் கடமைகளை கூட புறக்கணித்து உலகத்தையே குழப்பத்தில் ஆழ்த்தினர். எனவே உலகில் சமநிலையை மீட்டெடுக்க கடவுளால் அவர்கள் பிரிக்கப்பட்டனர். சூரியனும் சந்திரனும் சந்திக்கக்கூடிய ஒரே நேரம் சூரிய அல்லது சந்திர கிரகணத்தின் போது மட்டுமே. பிரிந்த காதலர்களுக்கு இந்த குறுகிய தருணம் ஒரு அரிய மற்றும் உணர்ச்சி மிக்க மறுசந்திப்பாக கருதப்படுகிறது. எத்தனை இடர்கள் வந்தாலும் கூட உண்மையான காதலில் சாத்தியமற்றது எதுவும் இல்லை என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக உருவான கதை இது. அக்காதல் தூண்டப்படும் வடிவமும் நேரமும் இடமும் வேறாக இருக்கும். அதே போன்றுதான் காதலின் பிரிவும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. நிராகரிப்பு, துரோகம் அல்லது நிறைவேறாத எதிர்காலம் என்ன எதுவாக இருந்தாலும் அது உண்மையான உணர்ச்சிகரமான காயத்தை விட்டுச் செல்கிறது. சிலருக்கு வலி, இன்னும் சிலருக்கு வலி மற்றும் சோகத்தின் உச்சவரம்பு. காதல் தோல்வியை கடந்து முன்னேறுவது என்பது மிக கடினமான ஒன்றாக இருந்தாலுமே சற்றே சிந்தித்து பாருங்கள். அந்த வலி எப்போதும் ஒரு பாடம். தனிப்பட்ட இழப்பு, மன அழுத்தம், கடுமையான சூழ்நிலைகள், கடினமான காலங்களை சமாளிக்க மற்றும் கடந்து செல்லக்கூடிய திறனை உங்களுக்கு கற்றுத்தருகின்றது. ஒவ்வொரு இழப்பும் பெருமதியானது. ஒவ்வொரு இழப்பும் ஒரே மாதிரியானது அல்ல. இதனால் நீங்கள் வழி தவறி போயிருக்கலாம், புன்னகைக்க மறந்திருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து இருக்கலாம். இந்த இழப்பின் வலியை உணர இன்று நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய பலசாலி. இப்போது கடினமாக உணர்ந்தாலும் காதல் ஒருபோதும் தோல்வியடையாது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். என்றோ ஒரு நாள் காதல் என்பது எடுப்பதை விட அதிகமாக கொடுக்க விரும்பும் ஒருவரின் வடிவத்தில் வரும். அப்போது காதல் ஏன் அரிதானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நம்பிக்கையை கைவிடாதீர்கள். நிச்சயம் ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும்.